வெல்கம் பேக் டு கோட் வித் இந்து. இன்னைக்கு நம்ம டே 28ல ஒரு மேஜரான அப்கிரேட் வந்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ரீகேப் மட்டும் பார்க்காம ஒரு ஃபுல் டீப் டைவ் வந்து பார்க்க போகிறோம். லைக் இன்க்ரிமெண்டல் லோட்ஸ் ப்ளஸ் எஸ்சிடியை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அது வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் லெவல் கான்செப்ட்ஸாக இருந்துச்சு. ஆனால் மர்ஜ் பேசிக்ஸாக மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எப்படி டூப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது, சிடிஇ டேபிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ரியல் இன்ஜினியரிங் சேலஞ்சஸை வந்துட்டு என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த டே 28ல பார்க்கலாம். டே 28 இஸ் கோயிங் டு பி அட்வான்ஸ்டு இன்க்ரிமெண்டல் லோட்ஸ் ப்ளஸ் எஸ்சிடி எக்ஸ்டென்ஷன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மர்ஜ் அண்ட் எஸ்சிடி பேசிக்ஸை மட்டும் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு பத்தாது. அதனால இந்த டே 25 பைப்லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அட்வான்ஸ் இன்க்ரிமெண்டல் லாஜிக், ஹைப்ரிட் எஸ்சிடினா என்ன, லேட்டாக வர டேட்டா ஹேண்ட்லிங்ஸ்லாம் எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் தென் ஆடிட் எப்படி ட்ராக் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ரியல் என்டர்பிரைஸ் ப்ராஜெக்டை எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஈஸியஸ்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்டல் ஷெல்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டெய்லி ஷெல்ஸ் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணுறது. ஆனால் இப்போ ஸ்டாக் வந்துட்டு லேட்டாக வந்துருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் டூப்ளிகேட்ஸும் இருக்கும் இல்லையா, அந்த டூப்ளிகேட்ஸ் இல்லைன்னா தப்பான ஐட்டம்ஸ் ஏதாவது ஷஃபிள் ஆயிருந்தது அப்படின்னா அது எப்படி கரெக்டாக பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்டலில் பார்ப்போம். நெக்ஸ்ட் இதுலேயே வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் இன்னொன்று என்ன அப்படின்னா லேட் அரைவல்ஸ் ப்ளஸ் வாட்டர் மார்க். இதில் எப்படின்னா வந்துட்டு இந்த ஷெல்ஃப் டெய்லி அப்டேட் பண்ணுறோம், ஆனால் அந்த லேட்டாக வர ஸ்டாக் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது, மறுபடியும் நம்ம முதல்ல இருந்து இன்னைக்கான டேட்ஸை வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுக்கும் போது அதில் டூப்ளிகேட்ஸ் வந்துட்டு வரலாம். அப்படி வராத போது என்ன பண்ணலாம், அந்த ஓல்டு ரெக்கார்ட்ஸை இக்னோர் பண்ணிட்டு, அதாவது அதை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த புது ரெக்கார்ட்ஸ்க்கு மட்டும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ரோ நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். டூப்ளிகேஷன் லாஜிக் எப்படியா இருக்கும் அப்படின்னா, இப்போ வெர்ஷன் 1 இருக்குது, வெர்ஷன் 2 இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு மார்னிங் ஒரு 10 o'clock வந்துட்டு என்னோட ஐட்டம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா நான் அதை என்ன பண்ணுவேன், ஒரு டேபிளில் வந்துட்டு எழுதுவேன். அதே மாதிரி மார்னிங்கில் ஒரு 12 o'clock சம்திங் ஆஃப்டர்நூன் டைமில் எனக்கு இன்னொரு வருது, அதுதான் வெர்ஷன் 2. அதில் வந்துடுச்சு அப்படின்னா இதே டேபிளில் தான் நான் என்ன பண்ணுவேன், வெர்ஷன் 2வையும் நான் ஆட் பண்ணுவேன். அப்போது எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சில டூப்ளிகேஷன்ஸ் நடக்கலாம். லைக் 101 திரும்ப ரிப்பீட் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட லேட்டஸ்ட் ரெக்கார்டை மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், ரோ நம்பர்ஸை யூஸ் பண்ணுவேன். இப்போ ரோ நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னோட லேட்டஸ்ட் ரெக்கார்ட் மட்டும் தான் இருக்கும், அதனால டூப்ளிகேட்ஸ் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் எஸ்சிடி டைப் டு டைம்லைன் என்ன, எஸ்சிடிங்கிறதே வந்துட்டு ஹிஸ்ட்ரி ட்ராக்கிங் தானே. அதை நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு சேவ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த எஸ்சிடி டைப் 2. அண்ட் தென் ஹைப்ரிட் என்ன வந்துட்டு சில ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு ஹிஸ்ட்ரிலையும் சில ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு ஓவர் ரைட்லையும் வந்து வச்சுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த டேபிள் என்னோட ஆர்டர் ஐடியிலே இப்போ கஸ்டமர் வந்துட்டு அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்களோட ஃபோன் நம்பர் சேமாகவே இருக்கும். அப்படி சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஓவர் ரைட் வந்துட்டு யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸை அப்படியே ஓவர் ரைட் பண்ணிப்போம். இல்லை அப்படின்னா என்னோட அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்ல, அப்போ என்ன பண்ணுவேன், சில ஆட்ரிபியூட்ஸோட ஹிஸ்ட்ரியை வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுப்பேன். அப்போ இதனால என்ன நடக்குது அப்படின்னா என்னோட மெமரி வந்து சேவ் ஆகும். ஏன்னா திரும்ப நான் வந்துட்டு ஃபோன் நம்பர் வந்துட்டு புதுசா அப்டேட் பண்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுவேன், நான் வந்து சொல்லிடுவேன் இது ஏற்கனவே இருக்கு, ஸோ அட்ரஸை மட்டும் சேஞ்ச் பண்ணு, ஃபோன் நம்பர் வந்துட்டு அப்படியே எடுத்துக்கோ. அதனால அந்த ஃபோன் நம்பருக்கு நான் புதுசா கிரியேட் பண்ற மெமரி அலோகேஷன் வந்துட்டு கம்மியாகும். ஸோ இட் வில் பி மோர் ஆப்டிமைஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஆடிட் லாக்ஸும் எப்படின்னா அதே மாதிரி தான், அதோட பேட்ச் டீடைல்ஸ் எல்லாமே எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது அதுங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு நோட் புக்காக வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். இதனால என்ன பண்ண முடியுது, அதோட வெர்ஷன் கண்ட்ரோல் என்ன, இப்போ நம்மளுக்கு முன்னாடி என்ன ஹிஸ்ட்ரி இருந்துச்சு நம்ம செக் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னாலும் நம்மளால செக் பண்ணிக்க முடியும். இதில் ஃப்ரீ வர்சஸ் ப்ரீமியமாக வந்துட்டு நம்ம மெயினாகவே பார்க்குறோம். இதில் கோடர் ஸ்வெட்டிங் வந்துட்டு மேனுவலாக இருக்கும். லைக் மேனுவல் மர்ஜ் கோடிங்கை நம்மளே எழுதுற மாதிரி இருக்கும். ப்ரீமியமில் வந்துட்டு ஆட்டோ பைப்லைன்ஸும் அண்ட் தென் கோடிங் வந்துட்டு ஆட்டோ பைப்லைன் மூலயமா வந்துட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால என்னால் என்ன பண்ண முடியும், டேஷ்போர்ட்ஸும் கிரியேட் பண்ண முடியும். அதை தான் வந்துட்டு ஃப்ரீ விசஸ் ப்ரீமியம்க்கு நான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாக பார்க்குறேன். ஆஃப்டர் தட் இப்போ நம்ம வந்துட்டு கோட்குள்ளே போயிடுவோம். கோட் வந்துட்டு எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன ஸ்டாக்ஸ் இருக்கு, எப்படி வந்துட்டு ஸ்கிரிப்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது தானே ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே வந்துட்டு இன்க்ரிமெண்டல் லோட்ஸை தான் நம்ம சொல்லிட்டேன். டெய்லி நான் ஷெல்ஃப் வந்துட்டு அப்டேட் பண்ணுறது தான் நான் வந்துட்டு இன்க்ரிமெண்டல் லோட்ஸ்ன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் வந்துட்டு ஸ்டாக்
லேட்டா வரலாம், டூப்ளிகேட்ஸ் வந்துட்டு வரலாம், ராங் ஐட்டம்ஸ் வந்துட்டு பிளேஸ் ஆயிருக்கலாம். அப்போ அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வாட்டர் மார்க்கிங், டீடூப்ளிகேஷன், ஆடிட் லாகிங், எரர் ஹேண்ட்லிங் இது மூலியமா வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம். லைக் இது இன்கிரிமெண்டல் லோட்ஸ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் மார்க்கிங்கிறத நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, லேட்டா வந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு, ஓல்டர் வேல்யூஸோட ஓல்டர் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு, நான் புதுசா வந்தத மட்டும் வந்துட்டு நானு இன்ஜெஸ்ட் பண்ணுவேன். இந்த இன்ஜெஸ்டிங்க தான் நான் வந்துட்டு வாட்டர் மார்க்கிங்ன்னு சொல்றேன். அண்ட் தென் இத வந்துட்டு நான் டீடூப்ளிகேட்டும் பண்ணலாம். டீடூப்ளிகேட் மீன்ஸ் ரோ நம்பர் யூஸ் பண்ணி லேட்டஸ்ட் ரெக்கார்ட்ஸ மட்டும் அதோட கீ வேல்யூஸ் வச்சு ரிமெம்பர் பண்ணிட்டு மத்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் இக்னோர் பண்ணிடுவேன். அத தான் வந்து நான் டீடூப்ளிகேஷன் சொல்றேன். ஆடிட் லாகிங்கிறது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு. ஒரு கண்ட்ரோல் டேபிள வந்துட்டு அதோட பேட்ச் ஐடி, லோட் டைம், ரெக்கார்ட் கவுண்ட் என்ன, இதெல்லாம் மாடிஃபைட் டைம், இன்சர்ஷன் டைம் இந்த மாதிரி ஒரு வெர்ஷன வச்சு நான் வந்துட்டு மெயின்டெயின் பண்றதுக்கு இந்த ஆடிட் லாகிங் வந்துட்டு யூஸா இருக்குது. எரர் ஹேண்ட்லிங்கும் வந்துட்டு மெர்ஜ் ரோஸ வந்துட்டு எரர் டேபிள்ல நம்ம வந்துட்டு கேப்சர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த எரர் ஹேண்ட்லிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் வந்துட்டு நான் எஸ்கியூஎல் பேசிஸ்ல தான் வந்துட்டு நான் எழுதியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு சிடிஇ எழுதிக்கிறேன். அது வந்துட்டு டிடியூப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிரியேட் பண்ணி அதுல என்னோட ரோ நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இதுல மேக்ஸ் ஆஃப் வாட்டர் மார்க் ஃப்ரம் ஆடிட் லாக்ஸ். ஆடிட் லாகுங்கிறது வந்துட்டு ஒரு டேபிள். அதுல என்னோட ரீசெண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த ரீசெண்ட் அப்டேட்ஸை வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதை தான் வந்து நம்ம இங்க என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லேட் அரைவிங் லேட் அரைவிங் பிளஸ் டீடூப்ளிகேஷன் அப்படிங்கறத சொல்றோம். லேட்டா எது எதெல்லாம் வந்துச்சோ அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வேல்யூஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதுல நான் என்ன பண்றேன், ரோ நம்பர் யூஸ் பண்றேன். ரோ நம்பர் என்ன பண்ணும், ஒரு வேல்யூஸ வந்துட்டு திருப்ப திருப்ப சேமா இருந்துச்சு அப்படின்னா 1 2 3ன்னு போட்டுட்டு மறுபடியும் 1ல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ எனக்கு நெக்ஸ்ட் புது வேல்யூ வந்துட்டு 1ல இருந்து ஆரம்பிக்கும். இப்போ நான் லாஸ்ட் அப்டேட்டட் டைம்ல இருந்து தான் நான் வந்துட்டு என்ன பண்றேன், ஆர்டர் பண்றேன். அப்புறம் பார்ட்டிஷன் பை வந்துட்டு ஆர்டர் ஐடி கொடுக்குறேன். ஏன், பிகாஸ் நான் இன்னைக்கான ஆர்டர் ஐடி ஒன்னா தான் இருக்கும். திரும்ப வந்துட்டு ரிப்பீட் ஆகாது. பிகாஸ் இட் இஸ் கன்சிடரிங் இட் ஆஸ் அ பிரைமரி கீ. ஸோ ரோ நம்பர் யூஸ் பண்றதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து அதாவது லேட்டஸ்ட் வேல்யூ மட்டும் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டோர் கூட இல்ல. அத வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம பிரிச்சு எழுதுவோம். அதாவது லேட்டஸ்ட் வேல்யூஸ். இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரேங்க் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அததான் நான் வந்துட்டு இங்க ரோ நம்பர்னு சொல்லி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்றேன், இதுல எனக்கு ஸ்டார் ஏன் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இதுவே வந்துட்டு ஒரு சிடிஇ தான், காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன். இந்த இது வந்துட்டு ஒரு டெம்பரவரி டேபிள் மாதிரி தான். ஸோ இந்த டேபிள்ல நான் எல்லா வேல்யூஸும் ஆக்சஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க ஸ்டார் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் புதுசா ஒரு காலமான ரோ நம்பரையும் நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், கொடுத்துட்றேன். அதான் வந்துட்டு ஆர்என் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், நான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு மர்ஜ் கண்டிஷன்ல ஒரு டார்கெட் டேபிள் இருக்கணும், இன்னொன்னு சோர்ஸ் டேபிள் இருக்கணும். இத சோர்ஸ் டேபிளா நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிடியூப்ல எடுத்துக்கிறேன். இந்த டிடியூப்ல இருக்க வேல்யூஸ் தான் வந்துட்டு நான் சோர்ஸ்னு எடுத்துக்கிறேன். அதையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபில்டர் பண்றேன். என்ன, வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி ரோ நம்பரோட வேல்யூ 1ஆ இருக்கும்போது அப்போ என்னோட லேட்டஸ்ட் வேல்யூ மட்டும் தான் இருக்கும். அதுவும் யூனிக்கான வேல்யூஸ் தான் இருக்கும். இது மூலியமா என்ன ஆயிடுச்சு, எனக்கு டூப்ளிகேஷன் போயிடுச்சு. டூப்ளிகேஷன் போனதுனால நான் என்ன பண்றேன், லாஸ்ட் அப்டேட்டட் வேல்யூஸையும் இந்த புதுசா முன்னாடி இருந்த வேல்யூஸையும் இந்த வேல்யூஸையும் நான் வந்துட்டு அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்றேன். அதாவது இந்த டைமிங், இன்கேஸ் அந்த டைமிங் வந்துட்டு பெருசா இருந்துச்சு அப்படின்னா அது புது வேல்யூஸ்னு அர்த்தம். அதனால பழைய வேல்யூஸையும் புது வேல்யூஸ் வந்துட்டு அதிகமா இருக்கிறதுனால அந்த வேல்யூஸை அப்படியே அப்டேட் பண்ணேன். இல்ல அப்படின்னா அது வந்துட்டு ஒரு புது என்ட்ரி, அந்த என்ட்ரி ஃபுல்லா இன்சர்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லி என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த டேபிள்ல என்னோட வேல்யூஸை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது மூலியமா என்ன ஆயிடுது, இந்த டிடியூப்டு கண்டிஷன் மூலியமா எனக்கு லேட்டஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதனால டூப்ளிகேஷன் வந்துட்டு ரிமூவ் ஆயிடுது. அண்ட் தென் இந்த டார்கெட் டாட் லாஸ்ட் அப்டேட்டட் சோர்ஸ் டாட் லாஸ்ட் அப்டேட்டட் இப்போ ஆர்டர் ஐடி மேட்ச் ஆச்சு அப்படின்னாலும் எனக்கு அப்டேட் எப்போ லாஸ்டா நான் அப்டேட் பண்ணிருக்கேனோ அதுதான் வந்துட்டு என்னோட கரெக்ட் வேல்யூ. அதனால இப்போ நான் புதுசா, அதாவது இன்னைக்கு இந்த கரண்ட் டைமுக்கு நான் வந்துட்டு எடுத்த ரெக்கார்ட்ஸையும் அண்ட் தென் முன்னாடி ப்ரீவியஸா ஒரு 1 hour முன்னாடி எடுத்த ரெக்கார்ட்ஸையும் நான் வந்துட்டு இங்க பிளேஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 101 தான் ஆர்டர் ஐடி. அந்த ஆர்டர் ஐடிக்கு வந்துட்டு 9 மணிக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணிருக்காங்க.
ஓகேயா? இப்ப என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்துட்டு ரினூவ் பண்றாங்க. இல்ல வந்துட்டு ஆர்டர வந்துட்டு என்ன பண்றாங்க, கொஞ்சம் ஆட் பண்றாங்க அப்டின்னா, அதே 101க்கு என்ன ஆகும் அப்டின்னா, புது வேல்யூஸ் வந்துட்டு அப்டேட் ஆயிருக்கும். கரெக்ட்டா? இப்போ இங்க என்ன இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9 மணிக்கு அவங்க வந்துட்டு வெறும் பிஸ்கெட் மட்டும் ஆர்டர் பண்றாங்க. இப்போ 10 மணிக்கு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க பிஸ்கெட் பிளஸ் ஐஸ்கிரீம் வந்துட்டு ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா, ஐஸ்கிரீமும் வந்துட்டு ஆட் ஆகணும் இல்லையா? இப்போ நான் வந்து அந்த என்னோட மெயின் டேபிள்ல நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஐடி சேமா இருக்கான்னு பார்ப்பேன். எஸ் 101 101 தான். லாஸ்ட் அப்டேட்டட் வந்துட்டு டார்கெட்ல என்னவா இருக்கு? எனக்கு வந்துட்டு 9 மணின்னு இருக்கு. இங்க புதுசா வந்த ரெக்கார்ட்ஸ்ல என்னோட லாஸ்ட் அப்டேட்டட் வந்துட்டு 10 மணின்னு இருக்கு. இப்போ எது பெருசு? 10 மணி தானே. இப்போ 10 மணிக்கு வந்துட்டு இது வந்து பெருசா இருக்கு. அப்போ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆனதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அப்டேட் ஆகும். அந்த வேல்யூஸ் ஃபுல்லாவே வந்துட்டு ஐ மீன் அந்த காலம் அந்த டேபிள்ல இருக்க எல்லா காலம்ஸும் அப்டேட் ஆகும். இன் கேஸ் எனக்கு ஆர்டர் ஐடி வந்து புதுசா வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு என்ன ஆயிடும், அந்த ஆர்டர வந்துட்டு ஃபுல்லா இன்சர்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ இதுல என்ன ஆயிடுச்சு, இப்போ என்ன ஆகுது, இப்போ 9 மணிக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணவங்க ஐ மீன் 101ம் 10 மணிக்கு பிளேஸ் பண்ண 101ம் இந்த நியூ சேல்ஸ் டேபிள்ல வந்துட்டு இருக்கும் இல்லையா? இப்போ நான் என்ன பண்றேன், அதை ஃபில்டர் பண்றேன். ஏன்னா ஏற்கனவே அந்த 9 மணி வேல்யூஸ் எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் புதுசா இருக்கிறதையும் நான் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுனால தான் இந்த ஈக்குவேஷன்ஸை நான் யூஸ் பண்றேன். அதனால ஒரு காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி 10 மணி ஆர்டரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதுதான் இந்த ரோ நம்பர். இப்போ நான் லாஸ்ட் அப்டேட்டட் வச்சு டிசெண்டிங்கா பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 மணி இருக்கும், அதுக்கப்புறம் தான் 9 மணி இருக்கும் செகண்டா. அப்ப ரோ நம்பர் வந்துட்டு எனக்கு எப்படி வேல்யூஸ் கொடுக்கும்? 10 மணிக்கு 1ன்னு கொடுத்துரும். 9 மணிக்கு வந்துட்டு 2ன்னு கொடுக்கும். இப்போ நான் இங்க என்ன பண்றேன், ரோ நம்பர் 1ன்னு இருந்துச்சுன்னா மட்டும் அதை செலக்ட் பண்ணு. இப்போ 1 ரோ நம்பருக்கு ஈக்குவலா இருக்க லாஸ்ட் அப்டேட் டைம் என்ன? 10 மணி. ஆனா ஆர்டர் ஐடியும் என்னது 101 தான். இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த 10 மணி வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கும். அப்போ லேட்டஸ்ட் ரெக்கார்ட்ஸ். இப்போ 102 இருக்கானுங்கன்னு 102 ஆர்டர் ஐடி இருக்கு. அவன் வந்துட்டு 9 மணிக்கு மட்டும் தான் அவன் ஆர்டர் பண்ணியிருக்கான். ஆனா அது என்னோட புது டேபிள்லயுமே இருக்கும். கரெக்ட்டா? இப்ப எதுவுமே புது டேபிள்லயே இருக்கு. ஆனா இங்க வந்துட்டு அந்த இது மேட்ச் ஆகுது. ஐ மீன் மேட்ச் ஆகுது. ஆனா வந்துட்டு ரோ நம்பர் வந்துட்டு ஈக்குவலா இருக்காது. அப்போ என்ன ஆகும், இந்த வேல்யூஸ்க்கு ஐ மீன் இந்த சோர்ஸ்ல அது எடுத்துக்கவே எடுத்துக்காது. அப்போ அந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் 102 வந்துட்டு அப்படியே இருக்கும். அதுக்கு வந்துட்டு இந்த 1 மேட்ச்டா நாட் மேட்ச்டான்னு யோசிக்கவே யோசிக்காது. ஏன்னா அது ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது புரிஞ்சுட்டு அதை விட்டுரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் லேட் அரைவிங் பிளஸ் டீடூப்ளிகேஷன் கான்செப்ட் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஸோ இப்படிதான் வந்து நம்ம பண்ணுவோம். இதையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பார்க்ல சில வேல்யூஸ் மட்டும்தான் மாறும். மற்றபடி டோட்டல் கான்செப்ட் இதுதான். என்னோட கீவேர்ட்ஸ் மட்டும்தான் மாறுமே தவிர வேற எதுவுமே மாறாது. மர்ஜென்டோ இன்கேஸ் உங்களுக்கு பைஸ்பார்க் வேணாம், எனக்கு வந்துட்டு எஸ்கியூஎல்லே வந்து பெட்டரா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஸ்பார்க் டாட் எஸ்கியூஎல்னு போட்டு ட்ரிபிள் டபுள் கொட்டேஷன் உள்ள நீங்க வந்துட்டு இந்த கோடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கோடு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நல்லாவே ரன் ஆகும். ஆஃப்டர் தட் இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா எஸ்சிடி டீப் கான்செப்ட். லைக் கஸ்டமர் வந்துட்டு ஒரு டைரி டைம் லைன் மாதிரி. இப்போ ஒரு ஒரு அட்ரஸும் வந்துட்டு ஒவ்வொரு நியூ பேஜா ஸ்டோர் ஆகும். ஆனா சில ஆட்ரிபியூட்ஸ் லைக் ஃபோன் நம்பரு, அவங்களோட பேரு இதெல்லாமே வந்து மாறாது இல்லையா? நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் முன்னாடியே. என்னன்னா ஒரு கஸ்டமர் டீடைல்ஸ் வந்துட்டு நான் ஒரு டேபிளா ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா கஸ்டமரோட நேம், அவங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே அன்சேஞ்சபிளா தான் இருக்கும். இன்கேஸ் அவங்க அட்ரஸ் மட்டும் மாறிட்டாங்க அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ அந்த அட்ரஸை மட்டும் நான் அப்டேட் பண்ணா போதும். அதை மட்டும் நான் வந்துட்டு ஹிஸ்டரியில ஸ்டோர் பண்ணா போதும். மற்றபடி அவங்களோட ஃபோன் நம்பரோ நேமோ மற்றதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கான்செப்ட் தான் வந்துட்டு ஹைபிரிட் எஸ்சிடின்னு சொல்றாங்க. லைக் டைப் 1 அண்ட் டைப் 2 ரெண்டுமே வந்துட்டு யூஸ் ஆகும். லைக் அந்த ஹிஸ்டரி வந்துட்டு கிரிட்டிக்கலான ஆட்ரிபியூட்ஸ் லைக் அட்ரஸ்க்கு மட்டும் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு ஓவர் ரைட் வந்துட்டு நான் கிரிட்டிக்கலா யூஸ் பண்ணோம். அதாவது அதை வந்துட்டு ஹிஸ்டரியை ஸ்டோர் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றது தான் வந்துட்டு இந்த ஹைபிரிட் எஸ்சிடி. அதாவது ரெண்டு டைப்புமே இருக்கும். ஹிஸ்டரி ஸ்டோர் ஆகும், இன்னொன்று ஹிஸ்டரி ஸ்டோர் ஆகாமலேயும் இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு டைப்பையுமே வந்துட்டு கம்பைன் பண்ணியிருக்கிறதுனால அதை ஹைபிரிட் எஸ்சிடின்னு சொல்றாங்க. இதுல எஃபெக்டிவ் டேட்டிங்கும் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன, இல்ல கரண்ட் டேட் இது கரண்ட் டேட்டுக்குரியானதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிட்டா அப்படின்னா அந்த ஹிஸ்டரி ட்ராக்கிங் நம்மளுக்கு ஈஸியஸ்டா இருக்கும். அதே மாதிரி ஆடிட் காலம்ஸ் லைக் கிரியேட்டட் பை என்ன, அப்டேட்டட் பை யாரு, பேட்ச் ஐடி என்ன, இதெல்லாமே சொல்றது ஆடிட் காலம்ஸா வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் ஆகும்.
அதே மாரி சரகேட் கீஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, நேச்சுரல் கீஸ வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு, அதாவது பிரைமரி கீஸ வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு பதிலா, ஜாயின்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலா, நான் என்ன பண்றேன், ஒரு புது கீய வந்துட்டு நான் என்ன பண்றேன், பிரைமரி கீய கன்சிடர் பண்ணி அந்த வேல்யூஸ வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதுதான் வந்துட்டு இந்த எஸ்சிடி கான்செப்ட்க்கு மெயினா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா, என்ன சொல்லலாம்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து கஸ்டமரோட வேல்யூஸையும் ஒரு சோர்ஸ் நியூ கஸ்டமர் வராங்க அப்படின்னா, அவங்கள வந்துட்டு மெர்ஜ் பண்றேன். இந்த கஸ்டமர் ஐடிய வச்சு நான் வந்துட்டு ஜாயின் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெர்ஜ் பண்றேன். ஃபர்ஸ்ட் டார்கெட்ல இருக்க கஸ்டமர் ஐடியும், சோர்ஸோட கஸ்டமர் ஐடியும் சேம். ஆனா உங்களோட அட்ரஸ் வந்துட்டு டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, எண்ட் டேட்ட வந்துட்டு கரண்ட் டேட்டா மாத்திட்டு, கரண்ட் இஸ் நில் நோ அப்படின்னு சொல்லிட்டு நீ குடுத்துரு அப்படின்னு நான் சொல்றேன். இதுவே மேட்ச் ஆயிட்டு அப்புறம் டார்கெட்டோட ஃபோனும், சோர்ஸோட ஃபோனும் வந்துட்டு டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படின்னா, இந்த ஃபோன் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, அப்டேட்டட் பை வந்துட்டு என்ன, என்ன பேட்ச், யார் வந்துட்டு நீ அப்டேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நீயா போட்டுடு. இல்ல எதுவுமே மேட்ச் ஆகல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லா வேல்யூஸுமே புதுசா என்ன பண்ணிடு, இன்சர்ட் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சோர்ஸோட இது கஸ்டமர் ஐடி செட் ஆயிடுச்சு. இப்போ இதுல எல்லாமே சேமா தான் இருக்கும். அட்ரஸும், ஃபோனு, இமெயில் ஐடி அந்த மாதிரி இருக்குன்னா, அதுதான் வந்து சென்சிட்டிவ். அத வந்து மாத்தலாம். மத்தது எதுவுமே மாற முடியாது. அப்படி மாறுது அப்படின்னா, எப்போ வந்துட்டு மாத்துனாங்க? அது வந்துட்டு அவங்களோட கரண்ட் அட்ரஸா இல்ல நோ அப்படின்னா நீ என்னன்னு மாத்திடு. அப்ப புது அட்ரஸ் அவங்களுக்கு ஒண்ணு இருக்கு. அத வந்துட்டு புதுசா ஒண்ணுல ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு டார்கெட் ஃபோனும் வந்துட்டு சோர்ஸோட ஃபோன் நம்பர் வந்துட்டு சேமா இல்ல அப்படின்னா, ஃபோன் நம்பர் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கோ. ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணிட்டு அப்புறம் எந்த பேட்ச் வந்துட்டு, அதாவது யார் வந்து அப்டேட் பண்ணாங்களோ அவங்க வந்துட்டு என்ன, அவங்களோட நேம் வந்துட்டு குடுத்துரு அப்படின்னு நான் வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டா சொல்றேன். இது மூலமா என்ன ஆயிடும், என்னால வேல்யூஸ வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டா குடுக்க முடியுது. என்னோட வொர்க்க வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்பிளிசிட்டா குடுக்க முடியுது. ஐ மீன் அப்டேட் பண்ண முடியுது. நானே வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு சும்மா செக் மட்டும் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ என்னால வந்துட்டு என்ன பண்ண முடியும்? ஹிஸ்டரி வந்து ட்ராக் பண்ண முடியும். அட்ரஸ் வந்துட்டு கரண்ட் அட்ரஸ் வந்துட்டு நில்லுன்னு இருக்கவங்க எல்லாத்தையுமே எனக்கு காமி அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு அவங்களோட வேல்யூஸ் மட்டும் காமிக்கும். அப்போ வந்துட்டு தெரிஞ்சிரும். இந்தந்த கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஐடிஸ் வந்துட்டு இல்ல. ஸோ வந்துட்டு என்ன பண்றது? நான் வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிரும். இதுல ஹைபிரிட் எஸ்சிடிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த அட்ரஸும் இந்த ஃபோன் நம்பரும் தான். இதுல எஃபெக்டிவ் டேட்டிங்கிறது இந்த ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், கரண்ட் இதெல்லாம் வந்துட்டு எஃபெக்டிவ் டேட்டிங். அது இருக்கா இல்லையா அப்படின்னு நாமளே செக் பண்றது. ஆடிட் காலம்ஸ்ங்கிறது நம்ம இங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த கிரியேட்டட் பை, அப்டேட்டட் பை, பேட்ச் ஐடி இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஆடிட் ஐடி, ஐ மீன் ஆடிட் காலம்ஸ்னு சொல்றோம். இதை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ட்ராக் பண்ணிக்க முடியும். ஹிஸ்டரி வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும். திஸ் இஸ் ஹவ் த ஹைபிரிட் எஸ்ஏடி ஒர்க்ஸ். இப்போ இதுலயே வந்து நம்மளுக்கு ஃபுல்லா வந்துட்டு எப்படி எப்படிலாம் நம்ம மாத்துறோம் இல்ல அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. இப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ ஃப்ரீ வர்சஸ் ப்ரீமியம்ல கம்யூனிட்டி எடிஷன்ல என்னால் மேனுவலாக மர்ச் பண்ணிக்க முடியும், டீடூப்ளிகேட் பண்ணிக்க முடியும், ஹைபிரிட் எஸ்டிடி யூஸ் பண்ணிக்கலாம், ஆடிட் கோடிங் எல்லாம் நாமளே பண்ணிக்கலாம். இதுவே ப்ரீமியமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் சில ரூல்ஸ் இருக்கும். ஆட்டோ இன்க்ரிமெண்டல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்சிடி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பில்ட்-இன் லைனேஜ் நம்ம குடுத்துக்கலாம். எக்ஸ்பிளிசிட்டா நம்ம ஆடிட்க்கு வந்துட்டு கோட் குடுக்கிறதுக்கு பதிலா, நான் வந்துட்டு அதோட லீனேஜ் என்னங்கிறத நல்லா வந்துட்டு செக் பண்ணிக்க முடியும். எரர் வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம் ஸ்மூத்தா. டேஷ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணலாம் யூசிங் பவர் பிஐ. ஸோ ஹியர் நம்ம என்ன கத்துக்க முடியும் அப்படின்னா, என்டர்பிரைஸ் லெவல் சேலஞ்சஸ் லைக் லேட் டேட், டீடூப்ளிகேஷன், ஹைபிரிட் எஸ்சிடி, ஆடிட் லாக்ஸ் எல்லாமே கத்துக்கலாம். அண்ட் தென் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்வியூல இதெல்லாமே வந்துட்டு ஈஸியஸ்டா கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ எஸ்சிடி வந்துட்டு நம்ம எப்படி டைப் 1, டைப் 2னா என்ன? ஹைபிரிட் எஸ்சிடினா என்ன? நம்ம வந்துட்டு ஆடிட் லாக் வந்துட்டு நம்ம கோடா குடுக்க முடியுமா? நம்பளா வந்துட்டு அதோட வெர்ஷன வந்துட்டு செக் பண்ண முடியுமா? கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈஸியஸ்ட்டா வந்துட்டு என்னோட வீடியோ வந்துட்டு ஞாபகம் இருக்கும். இதிலயே வந்துட்டு உங்களுக்கான எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்ஸரும் நான் குடுத்துருக்கேன். அண்ட் தென் இதில டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில கம்யூனிட்டி எடிஷன்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, கோடிங் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். அண்ட் தென் எரர் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு வரலாம். அண்ட் தென் டைம் கன்சூமிங் வந்துட்டு அதிகமா இருக்கும். வை? பிகாஸ் எரர்லாம் வந்துட்டு நாமளா வந்துட்டு ஒவ்வொன்னத்தையும் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்பில்ட்டா வந்துட்டு எந்த ஹேண்ட்லிங்கும் நடக்காது. பட்
ப்ரீமியம் எடிஷன்ல வந்துட்டு எரர் ஹேண்ட்லிங் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மூத்தஸ்டா இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு ஆட்டோ எரரா மாறிடும். அண்ட் தென் மெர்ஜ் லாஜிக்கும் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணணும். வை? பிகாஸ் எனக்கு வந்துட்டு அது எரர் ஷோவே ஆகாது. நான் என்னோட டேட்டாஸ கம்பேர் பண்ணி தான் என்னோட மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த டீடுப்ளிகேஷன், வாட்டர் மார்க் லாஜிக், இன்கிரிமெண்டல் லோட்ஸ்க்கு யூஸ் பண்ண இந்த 2 லாஜிக்கும் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஒரு ஹைபிரிட் எஸ்சிடிய வந்துட்டு ஒரு ஆட் காலம்ஸ் யூஸ் பண்ணி நீங்களா வந்துட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி பாருங்க. மேனுவல் வெர்சஸ் டிஎல்டி பைப்லைனுக்கு டெஃபினிஷன் என்னன்னு செக் பண்ணலாம். அண்ட் தென் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்களா வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கும்போது, அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் இன்டர்வியூக்கு ரெடி ஆகும்போது என்னென்ன ப்ரோஸ் இருக்கு, என்னென்ன கான்ஸ் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த கான்ஸ். ஐ மீன் வைல் இன்கிரிமெண்டல் லோட்ஸ் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் என்னோட டிஸ்அட்வான்டேஜஸா இருக்கு. நான் இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ்டா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு இன்டர்வியூ கிட்ட பேசும்போது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அண்ட் உங்களோட ஐ மீன் உங்களோட தியரிட்டிக்கல் லெவல் நாலேஜ் வந்துட்டு அதிகமா இருக்கு. ஸோ இவங்களால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துட்டு இன்டர்வியூவருக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் டே 28 கோஸ். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் பை ஃப்ரம் இந்து கீப் கோடிங் அண்ட் கீப் ஸ்பார்க்கிங். பை கோடர்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வீடியோ சஜஷன் இருக்கு, இல்லை உங்களுக்கு ஏதாவது புரியலை, நம்ம திரும்ப நடத்தினா நல்லா இருக்கும், இல்லை வந்துட்டு இந்த கான்செப்ட் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் டேட்டா இன்ஜினியராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா இன்ஜினியரிங்கோட லைஃப் ப்ராசஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, அதில் நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்க, நான் வந்துட்டு என்னோட கம்பெனிஸ் என்னோட கார்ப்பரேட் லைஃப்பில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நான் வந்துட்டு இங்கே டாக்குமெண்ட் பண்ணுறேன். இன்னும் எக்ஸ்ட்ராவா இருக்கு ஏதாவது கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு அது தாராளமா சொல்லலாம். ஸோ தட் இட் வில் பி மோர் ஈஸியர் ஃபார் the persons who are going to attend interview for the data engineering. Until thank you so much.